ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் ஒரு மினி மாட்டு வண்டி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஆல்ரெடி இந்த மாட்டு வண்டியை வச்சுட்டு செகண்ட் சேனலில் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு அது எப்படி மேக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கிராஃப்ட் தமிழில் ஷேர் பண்ணுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால அது எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஐஸ் ஸ்டிக் அண்ட் வந்து பேம்போ ஸ்டிக்ஸ் இதை யூஸ் பண்ணி தான் வந்து இது பண்ணேன். அண்ட் கார்ட்போர்டு யூஸ் பண்ணி பண்ணேன். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுக்கு எந்த சைஸில் லென்த் வேணுமோ, அதாவது அந்த வண்டிக்கு பின்னாடி இருக்கும்ல அந்த இடம் வந்து எந்த சைஸ் லென்த் வேணுமோ அந்த சைஸ் வந்து ஒரு பேம்போ ஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்கை வச்சு லைன் பை லைனாக ஒட்டிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நான் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஃபெவிகால் இருந்துச்சுன்னா அதை போட்டு கூட ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஒட்டியாச்சா, அடுத்தது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் பேம்போ ஸ்டிக் எடுத்துகிட்டு கீழேயும் அதே மாதிரி ஒட்டியிருக்கிற ரெண்டு இடத்துலையும் ரெண்டு ஸ்டிக் வச்சு ஒட்ட போகிறோம். ஓகேவா? இப்போ கீழேயும் நான் வந்துட்டு போட்டு ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து இன்னொரு ஸ்டிக் ஒட்டிக்கிறேன். மேலே ஒட்டினதுலேயும் இன்னொரு ஸ்டிக் ஒட்டிக்கிறேன். ரெண்டு ஸ்டிக் ஒட்டும் போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி 2 பீஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க, 2 சைட்லேயும் வைக்கிறதுக்காக. இப்போ நான் ஆல்ரெடி ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ 2 செஞ்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கீழே அந்த ஐஸ்டிக் வந்துட்டு வளைஞ்சி இருக்கும்ல அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிட்டேன். கீழே வந்து ரொம்ப ஹைட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால அதை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். மேலே மட்டும் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து எந்த சைஸில் வந்து அகலம் வேணுமோ அந்த சைஸ் பார்த்துட்டு நான் அகலம் இந்த அளவு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த கார்ட்போர்டை நம்ம இந்த 2 ஸ்டிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு சைடில் ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம் 2 சைட்லேயுமே. ஓகேவா? நான் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி மெத்தட் தான் சொல்லியிருக்கேன். இதையே நீங்கள் வந்து ஃபுல்லாக கார்ட்போர்ட்லேயும் பண்ணலாம். சைடில் ஐஸ்டிக் வைக்கிறதுக்கு பதிலாக கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி கூட வைக்கலாம். இந்த சின்ன சின்ன கேப்ஸ் இருக்குல்ல, அதனால தான் நம்ம வந்து ஐஸ்டிக் யூஸ் பண்ணுறோம், பார்க்க இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து ஒரு கார்ட்போர்டில் ஒய் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒய் மாதிரி வந்துட்டு ஒரு கார்ட்போர்டில் வரைஞ்சிட்டு அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அதை வந்து அப்படியே ஹார்ட்லூ 2 சைட்லேயும் போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஓகே, அந்த ஒய் ஷேப்பில் இருக்கிறது கீழே போயிடணும், அந்த லென்த்தாக இருக்கிறது மட்டும் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உருளையாக இருக்கிறது ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து கரெக்டாக இந்த சைடில் கார்னரில் வச்சுட்டு ஹார்ட்லூ போட்டுட்டு ஒட்டியாச்சு. இப்போது நம்ம வந்துட்டு டயர் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த வீல் இருக்கும்ல அது வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக. உள்ளேயும் வந்துட்டு ரவுண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன லென்த்து கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்து அந்த டயருக்கு நடுவில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க கார்ட்போர்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற கார்ட்போர்டு, நல்லா வந்துட்டு டபுள் லேயராக இருந்துச்சு கார்ட்போர்டு. ஓகேங்களா? நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிற கார்ட்போர்டு எடுத்திங்கன்னா டயருக்கு அதேமாதிரி வண்டி எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து 2 செஞ்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டயர் அந்த வீல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ ஓடுற மாதிரி இருக்கணும்ல, அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேம்போ ஸ்டிக் எடுத்துகிட்டு அந்த பேம்போ ஸ்டிக் வந்துட்டு உள்ளே போகிற அளவு சைடு 2 வீல்லையும் சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் 2 வீலுக்குமே ஹோல்ஸ் போட்டுட்டு அதை ரெண்டுத்தையும் வந்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணுறதுக்கப்புறமா இப்படி இருக்கா, அதை வந்து இப்படி அந்த ஐஸ்டிக்கு நடுவில் இப்படி வைக்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம நல்லா ஒட்டக்கூடாது, அது வந்து சுற்றுற மாதிரி இருக்கணும். அதனால இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு இந்த மாதிரி கிழிச்சிட்டு நான் இப்போ ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு 2 சைட்லேயும் அந்த கார்ட்போர்ட் பீஸில் வந்துட்டு ஹார்ட்லூ போட்டு ஒட்டிடுங்க. அப்படி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றும். ஓகேவா? அந்த பேம்போ ஸ்டிக் சுற்றும் போது அந்த வீலுமே வந்து சேர்ந்துட்டு சுற்றும் கீழே போகும்போது. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம வீல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த வீல் வந்து அந்த கார்ட்போர்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இன்னொரு பேம்போ ஸ்டிக்கை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சைடில் ஒட்டிடுங்க. ஓகே, 2 சைட்லேயும் ஒரு பீஸ் வந்து ஒட்டிடுங்க. அப்போ அது வந்து வெளியில் வராது, அதுக்காக தான். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கு பேர் வந்து அச்சாணின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாட்டு வண்டியில் இருக்கிறது. ஓகே, இப்போ வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வீல் வந்துட்டு சுற்றுற மாதிரியும் நம்ம வந்து செஞ்சாச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற மாடு இருக்குல்ல, அதை வந்து பிட் பண்ண போகிறோம். இந்த மாடு வந்து நான் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கேன். வந்து பேட்ரி போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்து போகும்ல, அந்த மாதிரி இருக்கிற மாடு தான். ஸோ அதில் தான் செட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ரெடிமேடாக எல்லாமே பண்ணணுன்னா மாடுமே வந்து கார்ட்போர்டில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் அது வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக போகுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் இப்போ செய்கிறது வந்துட்டு பேட்டரியில் இருக்கிற மாடு அப்படிங்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த பேட்டரியில் போகும்போது அந்த பின்னாடி இருக்கிற வண்டியும் இழுத்துட்டு போகும். நான் இப்போ அதை உங்களுக்கு வந்துட்டு பேட்டரியும் ஆன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு நூல் மட்டும் கட்டி விட்டுருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பேட்டரி ஆன் பண்ணிவிட்டு அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் கலர் எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் பேட்டரி ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே அந்த வந்து மாடு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாடு நடக்கும்போது எனக்கு அந்த பின்னாடி இருக்கிற வெயிட் அது வந்து தூக்கிட்டு நடக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் லைட் வெயிட்டான ஒரு கார்ட்போர்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தானே கார்ட்போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது நல்லாவே நடந்துச்சு. அது நடந்து ஆட்டோமேட்டிக்காக போகும்போது அந்த மாட்டு வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மாடு தனியாக வச்சுருக்கீங்க டாய்ஸில் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேணுங்கிறப்ப வந்துட்டு அதை மட்டும் கிளட்டி விட்டுட்டு மாடையும் தனியாக கூட நம்ம வந்து விளாண்டுக்கலாம். ஓகேவா? ஆனால் வந்து கொஞ்சம் அந்த ரோடில் வந்துட்டு நம்ம விடுறோம், அந்த மாதிரி கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்க ரோட்டில் விடுறோன்னா நடக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த மாதிரி
நம்ம வீட்டுக்குள்ளே அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி வெளியில் சைட்லாம் நம்ம வந்து நடக்குது ஓகேங்களா. ப்ளைனாக இருக்கிற இடத்துல வந்துட்டு நல்லாவே நடந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் இது வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி மாடு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.